ஹலோ மக்களே, வணக்கம். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் இந்த ஒரு தப்பு பண்ணால் உங்களால் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களோட டெஸ்ட் ரிசல்ட்ஸில் இந்த மாதிரி 2 கோடு அழகாக பார்க்கலாம். இது ரொம்ப சின்ன ஒரு காமனான மிஸ்டேக் தான். அது என்னன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க, விட்டமின் டி தான். விட்டமின் டி நம்மளோட உடம்புல குறைபாடாக இருந்ததுன்னா ஃபர்டிலிட்டியிலேருந்து நிறையா விஷயங்களுக்கு நமக்கு தடையாக இருக்கும் நம்ம உடம்புல. நம்ம எல்லோரும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுனால நம்ம இன்டோரில் ரொம்ப அதிகமாக இருக்கோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலு டோட்டலாக சேஞ்ச் ஆனதுனால ஒரு நேச்சுரலான ஒரு சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி அப்படிங்கிறது நம்ம உடம்புல கிடைக்கிறது கிடையாது. ஸோ டெய்லி காலையில் நம்ம ஏர்லி மார்னிங் நம்ம சன்னில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் டெய்லி காலையில் சன்னில் எக்ஸ்போஸ் ஆகுங்க. அதாவது வெயிலில் நடங்க, இல்லை வெயிலில் உட்காந்துக்கோங்க, இல்லை எதாவது மெடிடேஷன் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள். பட் அந்த நேச்சுரல் சன்லைட்டில் இருக்கிற விட்டமின் டி உங்கள் பாடியில் அப்சர்வ் ஆகணும். விட்டமின் டியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் போன் ஹெல்த்துக்கு நல்லது, உங்களோட ஹார்மோனுக்கு ரொம்ப நல்லது, உங்களோட ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் மொத்தமாகவே எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. பட் இது யாருமே அவ்வளோவா கண்டுக்கிறது கிடையாது. உங்கள் சைக்கிள்ஸ் ரெகுலர் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டமின் டி உங்கள் பாடியில் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் முக்கியமாக விட்டமின் டி கம்மியாக இருக்கும்போது உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக ஆகுது, பேலன்ஸ் ஆகாது உங்கள் ஹார்மோன். ஸோ உங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது சரியாகணும் அப்படின்னா விட்டமின் டி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அண்ட் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சிக்கு ஓவிலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அப்படி தானே? ஸோ இந்த ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு விட்டமின் டி ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஓவரால் உங்களோட ரீப்ரடக்டிவ் ஹெல்த்துக்கு விட்டமின் டி ரொம்ப முக்கியம். பட் நம்ம அதை யாருமே அவ்வளோவா கண்டுக்கிறது கிடையாது, அதை நம்ம ரூல் அவுட் பண்ணுறது கிடையாது. அதனால் விட்டமின் டி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு இம்பேக்ட் நம்ம பாடிக்கு ரொம்ப 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 அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விட்டமின் டி நீங்கள் உங்கள் பாடிக்கு தேவைங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம், செக் பண்ணலாம், எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் யூ ட்ரை யூ வில் கெட் ஒன்லி த நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட். இது என்னன்னா இந்த மாதிரி ஹிடன் காரணங்கள் இருக்கிறனால தான். ஸோ நீங்கள் விட்டமின் டி உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் டாக்டர்கிட்ட டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க டேப்லெட் கூட தருவாங்க. இது உங்களோட யூட்ரஸுக்கு ரீப்ரடக்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் உங்களோட மைண்டில் ஏற்றிக்கோங்க. அண்ட் இது நீங்கள் டேப்லெட் போட்டு தான் எடுத்துக்கணும்னா கிடையாது. நீங்கள் ரொம்ப டெஃபிஷியன்சியாக இருக்கீங்க அப்படின்னா டேப்லெட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நேச்சுரல் ஃபுட்ஸே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை வச்சே நம்ம விட்டமின் டி எப்படி நம்ம உடம்புக்கு கிடைக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நார்மலாக கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய விட்டமின் டி ஃபுட்ஸ் வரும். ஸோ நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். முட்டை, பால், மீன், இந்த மாதிரி நார்மலாக நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகளில் விட்டமின் டி அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஜாஸ்தியாக நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல தேவையான விட்டமின் டி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது அவ்வளோவா யாருமே அதை பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இது உங்களோட ப்ரெக்னென்சிக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப டெஃபிஷியன்சியாக இருக்கீங்க அப்படின்னா டேப்லெட் நீங்களாக எடுத்துக்காதீங்க. டாக்டர் அட்வைஸோட, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு நீங்கள் எடுத்துக்கோங்க. டாக்டர்கிட்ட கேளுங்க, அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபர்டிலிட்டிக்கு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் தேவை, நாட் ஜஸ்ட் விட்டமின் டி. பட் இதுவும் ஒரு சின்ன ஒரு விஷயம், பட் பெரிய இம்பேக்ட் உங்கள் பாடியில் க்ரியேட் பண்ணும். ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருங்க. விட்டமின் டி எதில் அதிகமாக இருக்கோ அதை நிறையா சாப்பிடுங்க. உள்ளேயே உட்காந்துருக்காதீங்க. ஜஸ்ட் கம் அவுட் அண்ட் ஃபீல் த ஃப்ரெஷ் ஏர், ப்ரீத் த ஃப்ரெஷ் ஏர். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். காலையில், ஈவினிங், சன்லைட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட ப்ரெக்னென்சி கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆகும். இஃப் யூ ட்ரைங் ஃபார் ப்ரெக்னென்சி கண்டிப்பாக விட்டமின் டியை உங்களோட இன்டேக்கில் வச்சுக்கோங்க. சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும்,
இந்த 2026 நீங்களும் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.